ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 51. தொகுதி 10. அட்டாந்த யோக பேரு. 8 வகை யோகம் செய்வதனால் கிடைக்கப் பெறும் பிரதிபலங்கள். பகுதி 4. பிராணாயாமம் சுவாச பயிற்சி செய்வதால் கிடைக்கும் பலன். பாடல் 615. செம்பொன் சிவகதி சென்றெய்தும் காலத்தில் கும்பத்தமரர் குழாம் வந்தெதிர்கொள்ள எம்பொன் தலைவன் இவனாம் எனச் சொல்ல இன்பக் கலவி இருக்கலுமாமே. விளக்கம். சிவந்த பொன்னை போன்ற ஒளிமிக்க சிவகதி எனப்படும் முக்தி நிலையை ஒரு உயிர் அடையும் காலத்தில் அங்கே திரண்டிருக்கும் தேவர்களின் கூட்டமானது அந்த உயிரை அன்புடன் எதிர்கொண்டு வரவேற்கும். இதோ நம்முடைய பொன் போன்ற தலைவனாகிய இறைவனின் அன்பிற்குரியவன் இவனே என்று அவர்கள் பெருமையுடன் போற்றுவார்கள். அப்போது அந்த உயிர் இறைவனுடன் இரண்டர கலந்து எக்காலமும் அழியாத பேரின்ப நிலையில் வீற்றிருக்கும் என்று திருமந்திரத்தில் இப்பாடல் அமைந்துள்ளது. மேலும் சிவகதி என்பது வெறும் மரணிக்கும் காலம் அல்ல, அது பிறவி பிணி நீங்கி ஆன்மா இறைவனின் திருவடி நிழலை அடையும் உன்னத நிலை. பிராணாயாம பயிற்சி செய்து மேன்மையடைந்த ஒரு உயிர் சிவகதி அடையும் போது அது வானலகினராலும் தேவர்களாலும் கொண்டாடப்படும் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது. திருமூலர் சொன்ன இன்பக் கலவி என்பது இங்கே உடலால் ஏற்படும் இன்பம் அல்ல, உயிருக்கும் இறைவனுக்கும் இடையே ஏற்படும் ஒன்றிணைப்பு. இவ்வாறு ஒன்றிணைந்த ஆன்மா நான் என்ற அகந்தை அழிந்து இன்பம் நிலைக்கும் என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கிறார். ஒரு சாதகன் தன் வாழ்நாளிலேயே சிவயோகத்தில் சிறந்து விளங்கினால் அவன் உடல் நீத்தபின் அடையும் அந்த மேன்மையான பயனைச் சொல்கிறார். அதாவது இறைவன் வேறு தான் வேறு என்ற நிலை மாறி இறைவனே இவன் என்று தேவர்களே சொல்லும் அளவுக்கு அந்த ஆன்மா தூய்மை பெற்று விடுகிறது என்ற தத்துவத்தை திருமூலர் இப்பாடலின் மூலம் உணர்த்துகிறார். எக்ஸ்பிளனேஷன். This verse from the Thirumandiram states that when a soul attains the state of liberation called Sivgati, which is radiant like pure gold, the assembled host of celestial beings will lovingly welcome that soul. They will proudly proclaim, "Behold, this is the beloved of our golden Lord, God." At that time, the soul will merge completely with God and reside in a state of eternal, imperishable bliss. Furthermore, Sivgati is not merely the time of death, it is the sublime state where the soul is freed from the bondage of birth and attains the divine feet of God. This verse conveys that when a soul, having attained excellence through the practice of pranayam, reaches Sivgati, it will be celebrated by the celestial beings and gods. The blissful union mentioned by Thirumular here is not the pleasure derived from the body. It is the union that occurs between the soul and God. He explains to the world that when the soul unites in this way, the ego of I is destroyed and bliss prevails. He describes the sublime benefit that a spiritual aspirant who excels in Sivayoga during his lifetime will attain after shedding his mortal call. That is, the state of God is different, and I am different changes, and the soul becomes so pure that even the gods declare, "This is God himself," a philosophy that Thirumular conveys through this verse. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.